நிவின் வந்து சாப்பிட வர்றாரு. அவங்க மாமியாரும் கங்காவும் சாப்பாடுலாம் செஞ்சு வைக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே யமுனாவையும் பக்கத்துல உட்கார சொல்றாங்க. இவரு டக்குன்னு எழுந்திரிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் வெளியில போய் நின்றுட்டு நான் உடனே கிளம்பணும்னு குமரன்ட்ட சொல்லி அவளை கிளம்ப சொல்றாங்க. உடனே வந்து அவங்களும் 10 நிமிஷத்துல கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பாத்தீங்கன்னா யமுனாவோட அம்மா வந்து இருங்க நான் ஏதாவது நகை எதுவுமே போடாம எப்படி வெறும் கையை அனுப்புறது, அவங்க ஏதாவது கோவத்துல சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து காவேரியும் வந்துடுறாங்க. என்னடி எது சும்மா போறேங்கிறாங்க, என் காசு அப்பளம் வித்த காசெல்லாம் 5ஆம் தேதி தான் வரும், இவங்க இருந்தா ஏதாவது செஞ்சு அனுப்புவேன், சும்மா எப்படி அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து காவேரி போய் ரூமுக்கு போயிட்டு விஜய்கிட்ட கேட்கிறாரு என்னோட நகையை கொடுக்குறேன்னு. அவர் வந்து ஒரு பக்கம் ஃபீல் பண்றாரு, முத வாங்கி கொடுத்த நகை எப்படி கொடுக்குறதுன்ற மாதிரி தான் ஃபீல் பண்றாரு. ஆனா புதுசா எது வேணாலும் வாங்கி கொடுத்துடலாம், என்னெல்லாம் பண்ணணுமோ உங்க அம்மாட்ட லிஸ்ட் கேட்டு வாங்கிட்டு வா, எல்லாமே நான் வந்து எவ்வளவு செய்யறேங்கிறாரு. இல்லைங்க அது சரிப்பட்டு வராது வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. நான் உங்க அம்மாட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க யார்ட்டையும் பேச வேணாம் இதை கொடுங்க, நான் உங்களுக்கு பணம் கூட திருப்பி தரேன்னு சொன்னப்ப அவருக்கு கோவம் வந்துருது. என்ன பணம் தரேங்கிற அப்படின்ற மாதிரி அவருக்கு கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் இல்லைங்க சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் விட்டு சிரிக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் நகையை வாங்கி கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. இதுக்கிடையில பாத்தீங்கன்னா இடையில வந்து காவேரிட்ட வந்து ராகினி வந்து சண்டை போடுறாங்க. 2 பேருக்கும் பழைய மாதிரிதான் இஷ்யூ நடக்குது. நீ இப்படி கல்யாணம் பண்ணிட்ட, நீ இப்படி வந்துட்ட, நீ ரொம்ப நல்லவளா அப்படி இப்படின்ட்டு 2 பேரும் பேசுறாங்க. அது கொஞ்சம் நேரம் நடக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நகையை கொண்டு போய் கொடுத்தது அவங்க கிளம்ப போறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க கங்கா இருக்காங்கல்ல, காவேரி குமரனை கூப்பிட்டு காவேரி நகையெல்லாம் கொடுக்குறான், நான் கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை, என்கிட்ட ஏதாவது இருந்தா நான் கொடுப்பேன், நகையை கொடு அப்படிங்கிறாரு. நகை எங்க இருக்கு, நீங்க தான் அடகு வச்சுட்டீங்களே, நீங்க லிஸ்ட் எழுதி வச்சிருக்கீங்களே என்னெல்லாம் வாங்கணும்னு, அதுல ஃபர்ஸ்ட் நகையை திருப்பி கொடுக்கணும்னு எழுதி வைங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இன்று எபிசோடு முடியுதுங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்தடுத்த அப்டேட்டுகளை நம்ம சேனலே தொடர்ந்து பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. பாய். தஞ்சாவூர் லாங்குவேஜ் மால் அண்டர் கிரவுண்டில் இந்த திங்ஸ் எல்லாம் இருக்குது.